நாளைக்கு ஒரு போர் சூழல் ஏற்பட்டால் முதல்ல தூக்க வேண்டியது எதிரியோட ஏர் டிஃபென்சஸ். ஒன்று உங்ககிட்ட இருக்கிற டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்ன, எதிரிகிட்ட இருக்கிற டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்ன. அவங்க தற்காப்புக்கு என்ன வச்சுட்டு இருக்காங்க, நம்ம தற்காப்புக்கு என்ன வச்சுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று இந்த ருத்ரம் மெசைலை நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறது காரணம் இது எதிரியின் போர் புரியும் தன்மையை அழிப்பதற்காக. ஒருவேளை ஸ்டாக் பைல் ஆயிடுச்சு சார், அது உற்பத்தி பண்ணணும்ல. எடுத்ததுக்கெல்லாம் S-400 ஃபயர் பண்ண முடியாது, S-400 ஃபயர் பண்ண முடியாது, அஸ்த்ராவை ஃபயர் பண்ண முடியாது, ஏன்னா லிமிடெட் தான் இருக்கும். அது அதற்கு முன்னாடியே எதிரியோட கண்களை நொல்லையாக்குறது, அதாவது அவனுக்கு கண்ணே இல்லாம ஐஸ் இன் தி ஸ்கை அப்படின்னுவாங்க, அது இல்லாம பண்றது ஒரு முக்கியமான போர் தந்திரம். அந்த லூசு பயலுக்கு இன்னி வரைக்கும் தெரியாது என்னடான்னா, ஆசிம் முனீருக்கு இஸ் எ ஃபீல்ட் மார்ஷல், ஃபீல்ட் மார்ஷல். பாகிஸ்தான் கொடுத்துருக்க அவருக்கு கொடுத்துருக்க பட்டம் ஃபீல்டு மார்ஷல், நான் கொடுத்துருக்க பட்டம் ஃபீல்டு மார்ஷல். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆசிம் முனீரால் ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றங்களோ எதுக்கு எடுத்துகிட்டு வர முடியலன்னா, இஸ் அரகன்ட். இளைய பிரதிநிதிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். இந்தியாவில் ருத்ரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நிறுவனத்தில் ரெடியாக இருக்குமே சார், என்ன சார் விஷயம், என்ன அது? ருத்ரம் என்பது ஆக்சுவலாக ஆன்டி எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. அந்த ஏவுகணையோட சிறப்பு அம்சம் எப்படின்னா, சிஎட் டெட் என்ற கான்செப்ட். சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். புரியல சார். புரியாது, கரெக்டு தான். அதாவது எதிரியோட கண்களும் காதுகளாக செயல்படும் ரேடார்களை, ரேடார்ஸ், ஏசா ரேடார்ஸ்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ் அரே ரேடார்ஸ்னு சொல்லுவாங்க, ஏசா ரேடார்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஏசா ரேடார்ஸ் ஒரு குறிப்பிட்ட சிக்னல் அனுப்பும். எதிரி நாட்டோட எந்த விமானம், எத்தனை விமானம் வருது, எவ்வளோ தொலைவிலேருந்து வருது, அதை வாங்கும், டேட்டாவை வாங்கும். அது அட்வான்ஸ் ரேடார்ஸ். அதுதான் ஒரு $1.1 பில்லியன் ரேடாரை ஒன்று பஹ்ரைனில் வச்சு ஈரான் அடிச்சு விட்டானே அமெரிக்கா, அந்த மாதிரி ரேடாருங்க. அது மொபைல் ரேடார்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். சைனா நிறைய ரேடார்ஸ் வச்சுருக்கு. இது வான்வெளியில் எதிரி நாட்டோட ஏவுகணைகளுக்கும் விமானங்களுக்கும் கண்காணிக்கிறதுக்கான கண்கள். அதுதான் இந்த பர்டிகுலர் ருத்ரம் எதிரி நாட்டோட விமானங்களை தாக்காது, இந்த ரேடார்களை போய் தாக்கும், கண்ணை நொல்லையாகிடும். இது 100 கிலோமீட்டர்லேருந்து 550 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4. 1 1லேருந்து 250 கிலோமீட்டர் என்னவோ ரேஞ்சு, 2 250 to 350 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் என்னவோ, அதுக்கப்புறம் 3, 4 550 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் டெவலப் பண்ணியிருக்கோம் நம்ம. இது சைனா பாகிஸ்தான் முழுமையாக இந்த இதை உபயோகப்படுத்த முடியும். ஸோ நாளைக்கு ஒரு போர் சூழல் ஏற்பட்டால் முதல்ல தூக்க வேண்டியது எதிரியோட கண்ணு, ஏர் டிஃபென்சஸ், அவங்களோட கண்காணிப்பு திறன். இன்னைக்கு எல்லாமே இன்டிகிரேட்டட் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் தான். அதாவது எலக்ட்ரானிக் EW இல்லாமல் இன்னைக்கு எந்த சண்டையும் இல்லை, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இல்லாமல் எதுவுமே இல்லை. எது வருதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கணிக்க முடியாவிட்டால் இன்னைக்கு சண்டைகள் போட முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேராக மாறிட்டு இருக்கு. ஒன்று உங்ககிட்ட இருக்கிற டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்ன, எதிரிகிட்ட இருக்கிற டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்ன. அதாவது அவங்க தற்காப்புக்கு என்ன வச்சுட்டு இருக்காங்க, நம்ம தற்காப்புக்கு என்ன வச்சுட்டு இருக்கோம். நம்ம அவங்கள தாக்குறதுக்கு, நம்ம பதில் தாக்குதல் செய்வதற்கு நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம், அவங்க நம்ம மேலே தாக்குதல் செய்யறதுக்கு என்ன வச்சுட்டு இருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணணும். அதை வச்சு தான் நம்ம எந்த மாதிரியான ஏவுகணைகளையோ இல்லை உபகரணங்களையோ நம்ம தயாரிக்கணும், தடுப்பு இதை தயாரிக்கணும்னு சொல்றது நம்ம பிளான் பண்ணணும். அதன் அடிப்படையில் இன்று இந்த ருத்ரம் ரேடாரை ருத்ரம் மெசைலை நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறது காரணம் இது எதிரியின் போர் புரியும் தன்மையை அழிப்பதற்காக, நம் போர் புரியும் தன்மையை வளர்த்து கொள்வதற்காக நம்ம தயார் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிராமோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது அட்டாக்கிங், அது டிஃபென்சிவ்க்கு அஸ்த்ரா S-400, இப்போ S-500 வாங்க போகிறோம். அது ரஷ்யா தானே? ரஷ்யா தான். 500 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், அப்புறம் 100 கிலோமீட்டர் அந்த ரேடியஸ்குள்ளே வரும்போது. இது இல்லாமல் லேசர் கன்ஸ், லேசர் பீம், லேசர் கன்ஸ் எல்லாம் அதை உள்நாட்டிலேயே தயாரிக்கிறோம். பழைய Z சீரீஸ் வெப்பன்ஸ் இருந்தது,
ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸு. அதை வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் அது மேலே மவுண்ட் பண்ணி இப்போ அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் லேசர் கன்ஸாக. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 600 ட்ரோன்களை வந்துச்சு பாகிஸ்தான்லேருந்து. அப்பா ஒன்றுத்தையும் எல்லாத்தையுமே நம்ம நியூட்ரலைஸ் பண்ணோம். அதுக்கு காரணம் லேயர்டு டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த இலக்கு வந்தால் இது, இந்த இலக்கு வந்தால் இது, இந்த இலக்கு வந்தால். அரபு நாடுகளில் அது அவங்களுக்கு புரியாமல் என்ன ஆச்சு, $25,000 மெசைலுக்கு $2 மில்லியன் பேட்ரியாட் மெசைலை விடுறது சர்ன்ட்டு. $25,000 எங்க, $2 மில்லியன் எங்க? ஸோ ஒரு போருக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், உபகரணங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது எவ்வளோ நாளுக்குள்ளே நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும்? ஒருவேளை ஸ்டாக் பைல் ஆயிடுச்சு சார், அதை உற்பத்தி பண்ணணும்ல. எடுத்ததுக்கெல்லாம் S-400 ஃபயர் பண்ண முடியாது, S-400 ஃபயர் பண்ண முடியாது, அஸ்த்ராவை ஃபயர் பண்ண முடியாது. ஏன்னா லிமிட்டட் தான் இருக்கும். அது ஒரு விமானம் பாகிஸ்தானோட விமானம் வருதுன்னா அதை தகர்க்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி எதிரியோட தாக்குதல், எந்த தாக்குதல் அந்த இது யூஸ் பண்ணுறாங்க, வெப்பனை யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம அதை தகர்க்கறதுக்கான வெப்பனை நம்ம சூஸ் பண்ணணும். ட்ரோன் சிலின்ஸ் வந்ததுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல சார்? அதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. அமெரிக்கா தானே சார் ஈரானுக்கு எதாவது பண்ணிட்டு காசை கறியாகிட்டு உட்காந்துருக்காங்க. அது தேவையில்லை. அதற்கு முன்னாடியே எதிரியோட கண்களை வந்து நுழையாக்குறது, அதாவது அவனுக்கு கண்ணே இல்லாமல் ஐஸ் இன் த ஸ்கை அப்படின்வாங்க, அது இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான போர் தந்திரம். சேட்டலைட் வழியாக அவனுக்கு ஃபீடு வரும், அது இல்லைன்னு நான் சொல்ல. அந்த சேட்டலைட் வழியாக இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மொபைல் இது வெஹிக்கிள்ஸ் மூலமாக, ஐசா ரேடார்ஸ் மூலமாக இது சேட்டலைட்டுக்கு அனுப்பி சேட்டலைட் மூலமாக அந்த ஃபீடு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், இந்த டைரக்ஷனில் போய்ட்டுருக்கு. அதை வந்து இல்லாமல் நம்ம அழிக்கிறது, அவனோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியை 0 ஆக்கிறது தான் நம்மளோட முக்கிய குறிக்கோள். அதுக்கு இது ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது இந்த ருத்ரம். இதுக்கு பாகிஸ்தான் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கலையா? கத்திருப்பாங்களே ஏதாவது? சப்பா ஏன் சார், ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சா என்ன, தெரிவிக்காட்டி என்ன? எப்படியும் சைனாக்கான டோம் பிங் பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுப்பான், அதுக்கு இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். பறக்க விடுறது மட்டும்தான் அவன் வேலை, தெரிக்க விடுறது நம்ம வேலை. ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்து ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நிறைய பேர் சொல்கிறது பெரிய சக்ஸஸ்க்கான காரணம் வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லுவாங்க. அதில் முக்கியமான காரணம் ஸ்பெசிஃபைடு ஒரு குறிக்கோளை வச்சு தான் நம்ம சண்டை போட்டோம். ஃபஸ்ட்டு தீவிரவாதிகள் கேம்பை தாக்குறது மட்டும்தான் நம்மளோட இலக்காக இருந்தது. பாகிஸ்தான் தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம என்ன மாதிரி வேலைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியாக டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பாகிஸ்தானோட போர் புரியும் தன்மையில் முக்கியமான பங்கு வகிக்கிறது அவங்களோட விமானப்படை. அதை நிலக்குறைய செய்தாலே பாகிஸ்தானோட வான்வெளி நம்மளுக்கு திறந்த வழியாக மாறிடும். அப்போ பாகிஸ்தான் இஸ் சிட்டிங் டக் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அவனோட கேப்பபிலிட்டியை வந்து வான்வெளியில் முதல்ல அழிச்சாலே நம்மளுக்கு பாதி சக்ஸஸ்ஸு. நெக்ஸ்ட்டு கடல் பக்கத்தில் வந்து நம்ம முற்றுகையை ஏற்படுத்தணும்னா சக்ஸஸ்ஸு. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இராணுவத்தை அனுப்பலாமா வேணாமான்றது டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தோம். ஸோ வானை கட்டுப்படுத்தினா நிலத்தை கட்டுப்படுத்தின மாதிரி ஆகாது. நம்மளோட எய்ம் பாகிஸ்தான் கூட நுழைஞ்சு நிலப்பகுதியை பிடிக்கிறது இல்லை. இந்த போரில் பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அழிவை அவர்களுக்கு கொடுப்பது தான். அந்த அழிவை வந்து நம்மளால கொடுக்க முடிஞ்சுது. அதற்கு நம்மளோட தற்காப்பு அரண்கள் சிறந்த முறையில் செயல்பட்டன. பாகிஸ்தானோட விமானப்படை கிட்டத்தட்ட 60% கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் அவங்களோட நியூக்ளியர் அரிசனல் கூட கொலாப்ஸ் ஆச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களோட TERLs ட்ரக் கேரக்டர்ட் லான்ச்சர்ஸ் அப்படின்வாங்க, ராக்கெட் லான்ச்சர்ஸ், ட்ரக் கேரக்டர்ட் ராக்கெட் லான்ச்சர்ஸ். அது ட்ரக்கில் இருந்து ஏவுகணையை தொலை தூரம் சென்று தாக்கும் தன்மை கொண்ட அந்த ட்ரக்குகள், அந்த ட்ரக்குகள் எல்லாம் குறி வச்சு அடித்தோம். அவங்க எந்தெந்த சர்கோடா பேஸில் எங்கெங்கெல்லாம் வச்சுருந்தாங்களோ ரன்வே கூட அடித்தோம். ரன்வே இருந்தால் தானே பிளேன் டேக் ஆஃப் ஆகும். ஹேங்கர் அடித்தோம், எங்கெல்லாம் பிளேன் நிறுத்தி வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் அடித்தோம். ATC டவர்ஸை அடித்தோம். கம்யூனிகேஷன் இது இருக்கக்கூடாது. ஸோ கம்யூனிகேஷன் சென்டர்ஸையும் ஃபியூயல் டம்ப்ஸையும் ரன்வேஸையும் குறி வச்சு நிறைய தாக்கணும் நம்ம. ஸோ எதிரி வந்து எரிபொருளும் அவனுக்கிட்ட இருக்கக்கூடாது, அவனுக்கு கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது, பிளேனும் டேக் ஆஃப் ஆகக்கூடாது. என்னத்துக்கு திரும்பி எல்லா இதையும் முடிச்சேவு போட்டாங்க போங்க அப்படின்வாங்க. அது மாதிரி மொத்தமாக முடிச்சிட்டோம். அப்புறம் பாகிஸ்தான் வந்து பைரக்டர் அப்படின்னு சொல்லி டர்க்கி கிட்ட இருந்து அவன் ட்ரோன் எடுத்து வந்து விட்டான் நம்ம நாட்டுக்குள்ள. அதை வந்து நம்மளோட இண்டிஜினியஸ் சிஸ்டம்ஸ் மூலமாகவே அதை நம்ம டார்கெட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணோம். இதில் பேசிவ் ஆக்ஷனும் இருந்தது, ஆக்டிவ் இது சிஸ்டம்ஸும் யூஸ் பண்ணோம். பேசிவ் சிஸ்டம் சொன்னால் வரதை வந்து ஜாம் பண்ணிடுறது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இதை வச்சு சிக்னலை ஜாம் பண்ணிடுறது. சிக்னலை ஜாம் பண்ணால் அது வந்து ஒரு ஏவுகணையோ இல்லை ஒரு ட்ரோனோ வருதுன்னா அது சிக்னல் வரணும்.
அதில் வந்து எரிபொருள் இருக்கும் சார். எரிபொருள் இருந்தால் தான் அது உள்ளே வரும். உள்ளே வந்து வெடிக்கணும். அந்த எரிபொருள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணப்புறம் அது வெடிக்கணும்னு சொல்லிட்டு அதில் ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க டேட்டாவை. அது உள்ளே வரும்போது அந்த எரிபொருளுக்கு போகிற அந்த கைரோமீட்டர் அந்த இது இருக்குது பாருங்க, நேவிகேஷன் கண்ட்ரோல், அந்த நேவிகேஷன் கண்ட்ரோலை வந்து ஜாம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, நேவிகேஷன் ஜாம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது எங்கே போகணும்னு தெரியாமல் இலக்கே தெரியாமல் தொப்புன்னு கீழே வந்துடும். அப்படிதான் ஒரு PL-15ன்னு சொல்லிட்டு ஒரு சைனாவோட மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டட் மெசைல் அப்படியே அலேக்கா கீழே வந்து அப்படியே சிந்தாம சிதறாமல் நம்மளுக்கு கிடச்சிது. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபியூயல் வந்து அது சைனா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து திருடினாங்க. அதை நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பாகிஸ்தானால கையில் கிடச்சிருச்சு அதோட காம்பினேஷன். ஏன்னா அது அந்த பர்டிகுலர் ஃபியூயலோட காம்பினேஷன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு it is every defense technology is not about how, it is about why. எப்படின்றது வந்து வெறும் உங்ககிட்ட ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா அது பண்ணிட முடியுன்றதெல்லாம் சும்மா. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணனா கூட 30 வருஷம் ஆகும் பல விஷயங்களை சக்ஸஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் நாட் ஸோ ஈஸி சார். அது நம்ம புரிஞ்சுக்கணும் சார். அந்த பாகிஸ்தானில் எப்போ தான் சார் அந்த எலெக்ஷன் ஒன்று நடக்கும்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு MP கூட கேட்டிருக்காரு, அசீமுல்ல நீங்கள் வேணா வந்து ராணுவ உடைய கல்வி வச்சு வந்து எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணி பாருங்களேன்ற மாதிரி தைரியமாக. அது காரணம் என்னன்னா 27th அமெண்ட்மெண்ட்டில் ஆசிம் முனீர் வந்து சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அன்எலெக்டட் பிரைம் மினிஸ்டராக மாறிட்டான் அந்த ஆள். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம மாண்புமிகு முதல்வர், தமிழக முதல்வர் இருக்காரு, உயர் போலீஸ் அதிகாரிங்க இருக்காங்க. அவரை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? சிஎம் பார்த்தவொன்னே என்ன பண்ணுவோம்? ரெஸ்பெக்ட், சல்யூட் பண்ணணும். அது ரூல், அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போது பிரைம் மினிஸ்டர் வராரு, அவர் போகிற ஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட், அவர் வேறு கவர்மெண்ட்டாக கூட கேரளாவுக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து இவருக்கு கட்சி அடிப்படையில் இவருக்கு எதிரான கட்சியோட அரசாங்கம் அங்கே இருக்குது. சிஎம் வந்து பிரதமர் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் வீட்டில் தான் உட்காந்துப்பேன். அதே மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரி வந்து நான் சல்யூட் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு சார். இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பிரைம் மினிஸ்டருக்கு சல்யூட் பண்ணாமல் டைரெக்டாக கை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பாகிஸ்தானில் சல்யூட் பண்ணுறதே இல்லை, கை கொடுக்கறது தான். அந்த லூசு பயலுக்கு இன்னி வரைக்கும் தெரியாது என்னடான்னா, ஆசிம் முனீருக்கு இஸ் எ ஃபீல்ட் மார்ஷல், ஃபெயில்டு மார்ஷல். பாகிஸ்தான் கொடுத்துருக்க அவருக்கு கொடுத்துருக்க பட்டம் வந்து ஃபீல்டு மார்ஷல், நான் கொடுத்துருக்க பட்டம் ஃபெயில்டு மார்ஷல். தோத்தவனுக்கு கொடுக்கறது ஃபெயில்டு மார்ஷல் தான். அவனுக்கு வந்து அந்த பேண்டன் ஒன்று கொடுப்பாங்க. எல்லா ஃபீல்டு மார்ஷல்ஸுக்குமே இந்தியாவில் வந்து உதாரணத்துக்கு சாம் மேனக்ஷாவோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அந்த இந்த 4 சிங்கங்கள் கொண்ட அந்த இது இருக்குது பாருங்கள், அசோகா பில்லர், அதுதான் சிம்பிள். ஒரு ஸ்டிக்கு மேலே அது இருக்கும். அவர் சல்யூட் பண்ண மாட்டார், அவர் இந்த ஸ்டிக்கை இப்படி காட்டுவார், அந்த எம்ப்ளத்தை காட்டுவார். they are not supposed to salute. யூனிஃபார்மில் இருக்கும்போது அந்த ஸ்டிக்கை இப்படி காட்டினாருன்னா அதுக்கு தான் எல்லாரும் சல்யூட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபீல்ட் மார்ஷல் சல்யூட். பாகிஸ்தானுக்கு அதே மாதிரி ஃபீல்ட் மார்ஷலுக்கு ஸ்டிக் பேண்டன் கொடுப்பாங்க. பேண்டன் செரிமனினே இருக்குது அதுக்கு. இந்த யூஸ்லெஸ் ஃபெலோ இன்னைக்கும் வந்து சல்யூட் பண்ணிட்டு இருக்கான். இஸ் நாட் சப்போஸ் டு சல்யூட், யூ ஷுட் ஓன்லி ஷோ அ பேண்டன். அந்த பேசிக் ப்ரொசீஜர் கூட தெரியாமல் இதுதான் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிலேருந்து வந்தவர், அதாவது பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமிலேருந்து வந்த ஜென்ரலுக்கும் ட்ரைனிங் ஸ்கூல்லேருந்து வந்த அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அறிவு இவ்வளோ தான் இருக்கும் பாகிஸ்தானில். ஏன்னா அவங்க வந்து தேர் நாட் ஃபுல் கமிஷன்டு. ஃபுல் கமிஷன் வாங்குறதே வந்து பெரிய கஷ்டம். இந்தியாவிலேயும் அந்த சிஸ்டம் இருக்குது. ஓடி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் தான். ஐஎம்ஏ தான் ஃபுல் கமிஷன் அவங்களுக்கு கொடுக்கறது. இதில் வரவங்க ரொம்ப கம்மியானவங்க தான் ஃபுல் கமிஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்சர்வ் பண்ணிப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபுல் கமிஷன் கிடைக்காது. ஓடிஏலேருந்து போகிறவங்க அவங்க வந்து 7 வருஷம் 10 வருஷம் 14 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிடுவாங்க, சர்வீஸ் விட்டு வெளியே வந்துடுவோம். ஆனால் ஐஎம்ஏல சர்வ் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் என்டிஏலேருந்து ஐஎம்ஏ போய் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரவங்க வந்து தே எண்ட் அப் பீயிங் ஜென்ரல்ஸ். ஐஎம்ஏன்றது வந்து அது வேறு. அதே மாதிரி பாகிஸ்தானில் கொட்டாவில் இருக்குது பாருங்கள், அபட்டபாடில், அதான் ஒசாமா பின் லாடன் இருந்தானே அந்த ஏரியாவில், காக்குல் அப்படின்வாங்க, பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமி. அந்த பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமின்றது வந்து நம்மளோட இந்தியன் மிலிட்ரி அகாடமி மாதிரி, ஐஎம்ஏ மாதிரி. ஐஎம்ஏ நம்மளுக்கு வந்த பிற்பாடு அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான். கொட்டாவில் ஸ்டாஃப் காலேஜ் இருக்குது, அபட்டபாடில் வந்து காக்குலில் வந்து மிலிட்ரி அகாடமி இருக்குது.
அங்கே ஸ்டாஃப் காலேஜ் அங்கே போனதுனால வில்லிங்டன் நம்ம ஊட்டியில் வந்து நம்ம ஸ்டாஃப் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதே மாதிரி காக்குல் நம்மளுக்கு டேராடூனில் வந்து மிலிட்ரி அகாடமி வந்ததுனால அவங்களுக்கு மிலிட்ரி அகாடமி தேவைப்பட்டு காக்குலில் வந்து பிஎம்ஏ ஓப்பன் பண்ணாங்க, மிலிட்ரி அகாடமி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து வந்த அதிகாரிங்க தான் பர்வேஸ் முஷரஃப் ஆகட்டும், அதுலேருந்து வந்த அதிகாரி தான் குமர் ஜாவேத் பாஜ்வா, ரஹீல் ஷரீஃப், பர்வீஸ் அஷ்ரஃப் அக்கியானி, ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் ஆஃப் ஐ திங்க் ஜஹங்கீர் கராமத் இல்லை கக்கர், ஜெனரல் வஹீத் கக்கர்ல இருந்து வஹீத் கக்கர், கராமத், முஷரஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியானி, பர்வீஸ் அஷ்ரஃப் அக்கியானி, ரஹீல் ஷரீஃப், அதுக்கப்புறம் குமர் ஜாவேத் பாஜ்வா, இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமி. அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரல்ஸ் ஜியாவுல்லக் வந்து he was a product of டேராடூன். ஓ, நம்ம இந்தியன் மிலிட்ரி பார்ட்டிஷனுக்கு முன்னாடி இந்தியன் மிலிட்ரி அகாடமி, டிக்கா கான் இந்தியன் மிலிட்ரி அகாடமி, குல் ஹசன் இந்தியன் மிலிட்ரி அகாடமி, அதே மாதிரி யாயா கான் வந்து மேனக்ஷாவோட கிளாஸ்மேட் 2 பேரும் இந்தியன் மிலிட்ரி அகாடமி. யாயாக்கு முன்னாடி இருந்த ஜெனரல் மூசா கான் வரைக்கும் இந்தியன் மிலிட்ரி அகாடமி. அயூப் வந்து ஸ்டாண்டர்ஸ்ட் யூகேல போய் ட்ரைனிங் எடுத்தவங்க அவங்கெல்லாம். யூகே மிலிட்ரி ட்ரைனிங் அகாடமியில், ஸ்டாண்டர்ஸ் ட்ரைனிங் மிலிட்ரி ட்ரைனிங் அகாடமியில். ஸோ இந்த அடிப்படை புரிதலே வந்து இல்லைன்னா அப்போ அந்த ஜெனரலோட திங்கிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. பாகிஸ்தானில் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா கோர் கமாண்டர்ஸுமே வந்து தே ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமி. தே ஆர் நாட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஸ்கூல். மாங்லா ட்ரைனிங் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க இல்லை, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்லேருந்து, எக்ஸப்ட் ஆசிம் முனீர். இது எப்படின்னா இந்த வேற்றுமை என்பது எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு யூஸ்லெஸ் டீம்டு யூனிவர்சிட்டியிலேருந்து டிகிரி வாங்கிட்டு வந்தால் அந்த ஒப்பீடு எப்படி இருக்கும்? ஐஐடி டீம்டு அவனுக்கு கிடைக்கிற சிஜிபிஏவும் இவனுக்கு கிடைக்கிற சிஜிபிஏவும் 2 எடுத்து பார்த்தா அவன் 8ன்னு போட்டிருப்பான், ஆனால் இவன் 6ன்னு போட்டுருவான். ஐஐடி 6 போட்டால் கூட அது 8க்கு விஷயம் சார் அது. ஆமாம். ஸோ அந்த அளவுகோல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இவங்களை ஷார்ட் டேர்முக்கு தானே இவங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க, லாங் டேர்முக்கு ட்ரெயின் பண்ணல. இவங்கள தானே லாங் டேர்ம் ட்ரெயின் பண்ணுறாங்க அதிகாரிகளாக மாறுறதுக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ், ஆப்வியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆசிம் முனீரால் ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றங்களோ எதுக்கு எடுத்துகிட்டு வர முடியலன்னா இஸ் அரகண்ட், இக்னோரண்ட் அண்ட் ஆல்சோ இன்கேப்பபிள். என்னை விட்டா யாரும் இல்லை என்ற அந்த அகந்த, கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை, பேசிக்கலி முட்டாள். கடைசி 3வது பாயிண்ட்டு, ஒரு டைப் ஆஃப் எல்லாரையும் வந்து கம்மியாக பார்க்கறது, எல்லாத்துக்கும் நான் அதனால தான் எல்லா பவரையும் அந்த ஆள் கையில் அக்குமுலேட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது. குமர் ஜாவேத் பாஜ்வாவை கொண்டுட்டாரு தெரியுமா உங்களுக்கு? முன்னாள் ராணுவ சீஃபை பாத்ரூம்ல தள்ளி கொல்லப்பட்டுள்ளார். கழுத்துக்கிட்ட எலும்பு உடைஞ்சிருக்கு, கையெலும்பு உடைஞ்சிருக்கு, 3 இடத்துல மேஜர் ஃப்ராக்சர். ஒரு பாகிஸ்தானோட ராணுவ தளபதி மர்மமான முறையில் முன்னாள் தளபதி கொல்லப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளேயே கலர்ச்சிக்கு அது வித்துட்டுள்ளது. இனி கில்கிட் ஸ்கவுட்ஸ் அங்கே இருக்குல்ல, கில்கிட் பல்டிஸ்தான், கில்கிட் ஸ்கவுட்ஸ் வந்து அவங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கு கட்டுப்படுறதுக்கு ரெடியாக இல்லை. பலூச்சில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, முன்னெல்லாம் கைபர் பக்துன்வால பிரச்சனை வருதுன்னா பலூச் ரெஜிமெண்ட்டை தூக்கிட்டு அங்கே விடுவாங்க. பலூச்சிஸ்தானில் பிரச்சனை வந்தால் சிந்த் ரெஜிமெண்ட்டையும் பஞ்சாப் ரெஜிமெண்ட்டையும் கைபர் பக்துன்வா ரெஜிமெண்ட்டையும் தூக்கிட்டு போய் பலூச்சிஸ்தானில் விடுவானுங்க. சிந்தில் பிரச்சனை வந்தால் மற்ற மாகாணத்தில் இருக்கிற ரெஜிமெண்ட்டை தூக்கிட்டு போய் விடுவாங்க. இப்போ எல்லா மாகாணத்துலையும் எக்ஸப்ட் வெஸ்ட் பஞ்சாப் தவிர்த்து எல்லா மாகாணத்துலையும் பிரச்சனை. அப்போ எந்த ரெஜிமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்தையும் பஞ்சாப் ரெஜிமெண்ட் போய் விட முடியுமா? முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டாச்சா, முடிஞ்சு போச்சா கதை? அதுதான் பாகிஸ்தானில் இப்போ இருக்கிற பிரச்சனை. இது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன், பாகிஸ்தான் வந்து லபோதிபோன்னு அடிச்சுக்கிறான். நீர் மேலாண்மை, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, எங்களுக்கு வறட்சி அப்படின்னு அழுகுறான். பார்த்தீங்களா? வறட்சி வந்ததுக்கு காரணம் என்ன? நிதி ஒதுக்கீடு போன நிதியாண்டு 25-26 நிதியாண்டுக்கு 27% குறைச்சிருக்கீங்க.
அதாவது நீர் மேலாண்மைக்காக ஒதுக்கப்படும் தண்ணீர், ஐ மீன் பணம், நீர் பராமரிப்புக்கும் அந்த டேம்கள் பராமரிப்புக்கும் அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியில ஒவ்வொரு 100 ரூபாயில இன்னைக்கு 73 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் 26-27 நிதியாண்டுக்கு 43% குறைச்சிருக்கீங்க. நீங்க குறைச்சிட்டே வந்தா திரும்பி பணமே இல்லைன்னா திரும்பி இந்தியா தண்ணி உள்ளன்னு சொன்னா திஸ் இஸ் த ப்ராப்ளம். பாகிஸ்தானோட ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் வந்து அவங்க பொருளாதார மறுசீரமைப்பும் கட்டமைப்பும் அவங்க எடுத்துக்கல, மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கல. இவங்க ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு வச்சுக்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி ஆசிப் கஃபூர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான், டிஜி ஐஎஸ்பிஆர். அவன் பாப்பா ஜான் பீஸா அவுட்லெட்டுக்கு ஓனர். அவன் அப்படி பாப்பா ஜான் அமெரிக்கன் பேஸ் பீஸா அவுட்லெட், அது ஓனர். பிஸ்னஸ் பண்றது என்னவோ, ரியல் எஸ்டேட் பண்றது என்னவோ. சார் ஒரு ராணுவம் எப்படி சார் வந்து சானிட்டரி நாப்கினும் பேபி டைப்பர்ஸும் பண்ணலாம் சொல்லுங்க சார். பேபி டைப்பர்ஸ், சானிட்டரி நாப்கின், கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் ஒரு ஆர்மியோட வேலையா? பிஸ்னஸ்ல ஒரு ஆர்மி பிஸ்னஸ்ல இறங்கிடுச்சுன்னா அப்போ உன் வேலை யார் பாப்பா? அதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்ட தீவிரவாதிகளுக்கு. இந்தியா மேல அவனை ஏவி விடுற வரைக்கும் சரி. உன் உள்நாட்டில் பிரச்சனை வந்தப்புறம் அந்த தீவிரவாதி போய் சண்டை போட சொல்லு பார்க்கலாம். சாரி, நத்திங் டூயிங், அது என் பொறுப்பு இல்லை. ஏன்னா பலூச்சிஸ்தானில் போனால் போட்டுருவான் அவன். இப்போ சைனாக்கு என்ன பிரச்சனைனா, ஆசாத் காஷ்மீர்ல பிரச்சனை அதிகமாக 40வது நாள் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. 30 பேர் ஆல்ரெடி பலியாயிட்டாங்க. முந்தானத்து ராவல்கோட்ல மாத்திரம் 9 பேர் பலியானாங்க. 1 லட்சம் பேர் வந்து ராவல்கோட்ல இருந்து முசாஃபராபாத்தை நோக்கி பயணம் போயிருக்காங்க. அப்பா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது பாகிஸ்தான் ராணுவம் வந்து எல்லாத்துக்குமே வந்து வன்முறை, துப்பாக்கிச்சூடு இதை வச்சு கட்டுப்படுத்த முடியும்னா ஐ எம் சாரி, இட் கான்ட் ஹேப்பன். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபெருமாள் பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.